காஞ்சிபுரத்தில் அண்ணா கூட்டுறவு சங்கத்தின் முன்பாக தற்போது 100க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோராப்பட்டு உள்ளிட்ட நெசவு பொருட்களை வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டை ஒன்று முன்வைத்து இந்த நெசவாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடன் போலீசார் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு போராட்டத்தை கைவிடுமாறு தற்போது வலியுறுத்தலை முன்வைத்து வருகிறார்கள். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், நெசவாளர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக திவ்யா, பட்டு நகரம் என அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாநகரில் நாள் ஒன்றிற்கு உள்ளூர் மக்களின்றி வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களும் பட்டு சேலை எடுப்பதற்கும் பட்டு சார்ந்த பொருட்கள் எடுப்பதற்கும் காஞ்சிபுரம் நோக்கி தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்த பட்டு பொருட்கள் மற்றும் பட்டு சேலை நெய்வதற்காக காஞ்சிபுரத்தில் பல்வேறு பட்டு கூட்டுறவு சங்கங்கள் அமைந்துள்ளது. குறிப்பாக அச்சங்கத்தில் பிரதானமாக விளங்கும் அறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கமானது இயங்கி வருகிறது. இந்த பட்டு கூட்டுறவு சங்கத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் உறுப்பினராக இருந்து இதில் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக இந்த அறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றக்கூடிய நெசவாளர்களுக்கு கடந்த சில தினங்களாகவே பட்டு சேலை செய்வதற்குரிய மூலப்பொருட்கள் வழங்கப்படாமல் காலம் தாழ்த்தி வருவதாக தொடர்ந்து நெசவாளர்கள் குற்றம் சாட்டி வந்திருந்தனர். இந்த நிலையில் பார்த்தோமானால் பட்டிற்கு தேவையான பாகு மூலப்பொருட்கள் போன்ற எதுவும் வழங்கப்படாததால் பட்டு சேலை செய்ய முடியாமல் உற்பத்தி செய்ய முடியாமல் தங்கள் வாழ்வாதாரம் முற்றுமையாக பாதிக்கப்படுவதால் தங்கள் உணவிற்கே கஷ்டப்படக்கூடிய நிலைமையானது தற்போது வந்துள்ளதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனை உடனே பட்டு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை வழங்க வேண்டும் என்பதற்காக காஞ்சிபுரத்தில் உள்ள அறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கத்தின் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு அலுவலகத்திற்கு உள்ளே 100க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பட்டு சேலை நெய்வதற்காக மூலப்பொருட்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவங்க பிரதான கோரிக்கையாக தற்போது இருந்து வருகிறது.